where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. காவல் நிலைய விசாரணையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சந்திக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். காவல் நிலைய விசாரணையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை நேரில் சந்திக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாரை நேரில் சந்திக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். ஏற்கனவே சிவகங்கையில் காவல் நிலைய மரணத்தில் உயிரிழந்த அஜித்குமாரின் இல்லத்திற்கு விஜய் சென்றிருந்த நிலையில் தற்போது லாக்அப் மரணங்கள் ஏற்பட்டு அந்த மரணங்களின் வாயிலாக இறந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களை நேரில் சந்திக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். காவல் நிலைய விசாரணையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சந்திக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தார்கள் நேரில் அழைக்கப்பட்டிருக்கின்றனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்திப்பதற்காக. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், இன்னைக்கு எத்தனை குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்திக்க இருக்காரு? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நாளை காலை சென்னையில போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது சமீபத்தில் அஜித்குமார் மரணம் உள்ளிட்ட கடந்த 4 ஆண்டுகள்ல லாக்அப் மற்றும் நீதிமன்ற காவல்ல உயிரிழந்த 24 குடும்பத்தினருக்கு அந்த லாக்அப் மரணங்கள்ல எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து வெள்ளை அறிக்கை வழங்க வேண்டும் என்றும், அதே போன்று இந்த லாக்அப் மரணங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நாளை போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் கடந்த 4 ஆண்டுகள்ல லாக்அப் மரணங்கள் மூலமாக உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் கட்சி அலுவலகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறாங்க. தற்போது வரை ஒரு 14 குடும்பத்தை சார்ந்தவர்கள் தற்போது வரை கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறாங்க. இவர்கள் அனைவருமே நாளை நடைபெறக்கூடிய போராட்டத்துல பங்கேற்கிறாங்க. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்த போராட்டத்துல பங்கேற்பது குறித்து இன்று இரவு இறுதி செய்யப்படும் என்று கட்சியினுடைய தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையோடு தற்போது மீண்டும் ஒரு ஆலோசனை என்பது எவ்வளவு பாதுகாப்பு வழங்கப்படும், எவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்ற குறித்தான முழுமையான விவரங்களை காவல்துறை தற்போது தமிழ் வெற்றியினுடைய நிர்வாகிகளை சந்தித்து கேட்டு பெற்று வராங்க. இந்த ஆலோசனை கூட்டம் எல்லாம் முடிந்த பின்பு விஜய் பங்கேற்பது தொடர்பாக முடிவு செய்யப்படும். இந்த நிலையில் தான் லாக்அப் மரணங்கள் தொடர்பாக நடைபெறக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்க வைப்பதற்காக அந்த குடும்பத்தினரை கட்சியினுடைய நிர்வாகிகள் அழைத்து வந்திருக்காங்க. அனைவரும் வந்த பின்பு இன்று மாலை தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களை இந்த கட்சி அலுவலகத்தில் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும், அப்படி இல்லை என்றால் நாளை போராட்டம் நடைபெறக்கூடிய மேடையில அவர் சந்திக்க இருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சந்தானம். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.